ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான ரிசல்ட் வெளியாக போகுது. எந்த தேதியில் எந்த டைமில் ரிசல்ட் வெளியாக போகுது, அதேமாதிரி எந்த வெப்சைட் மூலமாக ரிசல்ட்டை செக் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது மார்ச் 2025 நடைபெற்ற 2024-25 கல்வியாண்டுக்கான 12th ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் 8/5/2025 வியாழக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ 12th ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 8/5/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி 9ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க. பட் முன்கூட்டி ஒரு நாட்களுக்கு முன்னாடி ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. டைமிங் பொறுத்த வரைக்கும் காலைல 9 மணிக்கெலாம் உங்களுக்கான ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளும் இணையதள முகவரி பின்வருமாறு தெரிவிக்கப்படுகிறது அப்படின்றத பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு லிங்க்கு 2 வெப்சைட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று பார்த்தா result.digilocker.government.in, அதாவது இந்த வெப்சைட் இருக்குது பாருங்கள். டிஜிலாக்கரில் போயிட்டு உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தமிழகத்துக்கான ரிசல்ட்டை இந்த டிஜிலாக்கரில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு அந்த செக் பண்ணிவிட்டு ஸோ யூசர் நேம் அதெல்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் தாராளமாக ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரோல் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா tnresult.nic.in இன்னொரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கான ரிசல்ட்டை செக் பண்ணலாம். இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு 12th ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2வது ஆப்ஷன். 3வது உங்களுக்கு பார்த்தா ஆப் கொடுத்துருக்காங்க ப்ளே ஸ்டோரில். அந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணியும் உங்களுக்கான ரிசல்ட்டை செக் பண்ணலாம். அதேமாரி நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் எஸ்எம்எஸ்ஸாக அனுப்பப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, தேர்வர்கள் மேற்கண்டுள்ள இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கைபேசி எண்ணிற்கும் தனித்தேர்வுகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்தி அனுப்பப்படும். ஸோ எஸ்எம்எஸ் மூலமாகவும் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்ற மாரி இதில் செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தா ஒரு 4 வகையில் உங்களுக்கு ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2 வெப்சைட் மூலமாக, ஒரு ஆப் மூலமாக, நெக்ஸ்ட்டு ஸ்கூலில் போய்ட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி நீங்கள் கொடுத்த மொபைல் ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்புவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிபிள் வேஸ் உங்களுக்கு இருக்குது ரிசல்ட் தெரிஞ்சுக்க. இப்போதைக்கு இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் வரும்போது நான் உங்களுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அதை பார்த்து உங்களுக்கான ரிசல்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதேமாரி 12th பாஸ் பண்ணவங்க அடுத்த கட்டமாக நீங்கள் காலேஜ் படிக்கிறதுக்கான எல்லா அட்மிஷனுமே நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், எல்லாத்துக்கான வீடியோமே கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட்ஸை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.